சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஜூலை மாதத்துக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கிறோங்கிறதான் உண்மை. வாழ்க்கையில் முன்னேற, அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற, மன அமைதி பெற, தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும். மார்ச் மாச இறுதியிலேயே சனிப்பெயர்ச்சி முடிந்து 10ஆம் இடத்துக்கு சனி போய்விட்டார். அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு சனி போய் பல விஷயங்களை செய்ய வைக்கிறார். வயசு வித்தியாசம் இல்லாமல் செய்ய வைக்கிறார். இளைய வயதினருக்கு படிப்பு விஷயத்துல அதிகமான ஆர்வமும் உத்வேகமும் உழைப்பும் கொடுக்கிறார். இதே கொஞ்சம் நடுத்தர வயதினர், ஒரு இளம் வயதினர், 25-30 வயசு இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயத்துல அதிகமான உழைப்பு, வருமானத்துக்காக அதிகமா உழைப்பு, அதெல்லாம் பண்ண வைக்கிறார். அதே சமயத்துல ஒரு மிடில் ஏஜ் 35-45 இருக்கிறவங்க ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் எப்படி மாறுறது, எப்படி ப்ரொமோட் ஆகுறது, அடுத்த லெவலுக்கு எப்படி போறது, தொழில் அடுத்த லெவலுக்கு எப்படி போறது, கடன்ல இருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிற கர்ம பலனை வந்து அப்படியே டெய்லி நாம வந்து ராத்திரி பகலாக சாட்டர்டே சண்டே எதையுமே பார்க்காம மைண்ட் ஃபுல்லா வேலை வேலை, எப்படி ஜெயிக்கிறது, அலையிறது, பிசினஸ் எப்படி க்ரோ பண்றது, எப்படி வேலையில ஜெயிக்கிறது, நமக்கு கொடுத்த வேலையை எப்படி சிறப்பா செய்யறது, எப்படி வந்து இந்த வாழ்வாதாரத்தை பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுங்கிறதே அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல சனி வருவது. மிதுன ராசிக்காரங்க அதிகமா உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. அது நீங்க இப்பவே ரியலைஸ் பண்ணுவீங்க.